அதான் சொல்லு, நீ திட்டமிட்டு இப்படி அரங்கேற்றம் பண்ணுவ. உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கணுமா? உன்னை அடிக்கிற அடியில் எவனுமே இங்க மதக்கலவரம் செய்யவே கூடாதுக்கான வேலை தான் இப்ப செய்யறோம். பொங்கல் தை பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, தளபதி விஜய் களத்துல இறங்குறதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே ரெடி. அடுத்தடுத்து என்னென்ன செய்யறோம், என்னென்ன பண்றோன்றது எல்லாமே டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு மேல அவர் சொன்னார் பத்தியில, ஐம் வெயிட்டிங் கிடையாது, ஐம் கம்மிங்னு. உங்களால ஒருத்தர் கூட நீ பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லா விஷயமும் எடுத்து வச்சிருக்கிறோம், செய்வோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். ரெண்டு அர்த்தம் இருக்கு தம்பி. மக்களுக்கு வழி பிறக்கும், அடிக்கிறதுல திமுக வழி பிறக்கும். கையாளர்கள எதுவும் பாரு. இது மேல இங்க இவ்வளவு தொடர்ச்சியா கஞ்சா மாட்டிக்கொண்டே இருக்குது. ஆனா இவங்க ஜீரோ கல்டிவேஷன் இருக்கு, இங்க கஞ்சா புழக்கம்ன்றாங்க. அப்ப மாட்டினதெல்லாம் கருவேப்பிள்ளையாடுன்னு ஒரு கேள்வி நமக்குமே இருக்குது. புரியுதா? இவர்கள் ஒரே விஷயம் தான், டாஸ்மார்க் உங்களால அதிகாரப்பூர்வம் மூடுவதற்கான எல்லா அதிகாரம் முதலமைச்சர் கையில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் சொல்ற வார்த்தை இந்த அளவுக்கு கஞ்சா உள்ள வருது, எல்லாத்தையும் நானே நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கிறது. இது எப்படி இருக்குது? எல்லா ஆட்சியும் நடக்கல தம்பி. காமராஜர் ஆட்சி இருந்த பொழுது ஊருக்கு வெளியில தான் கல்லு கடைய, ஊருக்கு வெளியில தான் சாராய கடைய. புரியுதுங்களா? ஊருக்குள்ள அனுமதியே கிடையாது. ஊருக்குள்ள கொண்டு வந்தது நீங்க தானே. மாடல்ன்றீங்க, நீங்க தானே ஊருக்குள்ள கொண்டு வந்தீங்க. கொரோனா காலத்துல மூடிட்டு இருந்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஊருக்கு வெளியில குடிச்சிட்டு வரவன் வரும்பொழுது அசிங்கப்படுவான், ஊருக்குள்ள யாருக்கும் தெரிஞ்சிடவே கூடாதுன்ட்டு. நான்லாம் கண்ணார பார்த்துருக்கேன் அந்த காட்சியை. அப்படியே சைலண்டா புத்துனாப்புல வீட்டுக்குள்ள போய் படுத்துருவானுங்க.